பாண்டியர்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம். அவங்களுக்காக எங்கள் பொருளாதாரத்தெல்லாம் விட்டு பயணித்திருக்கோம். ஆனால் மரியாதைக்குரிய ஐயா குருசாமி மயில்வாகனன் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் எங்கிருந்து ஏன் வந்தது என்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க, பொதுவெளியில் கேட்குறாங்க. கேட்குறத நம்ம எப்போவுமே இந்த நிகழ்வை இப்போ சமூகம் சார்ந்து போராடுறவங்க கூட ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ணிடுறோம், இது நமக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் மருதுபாண்டியர் விடலை. கடைசி வரைக்கும் ஆதிக்க வர்க்கத்தோடு போராடிய அந்த மாண்பை எப்படி மதிக்கிறோமோ அப்படியே தொடர்ச்சியாக மருதுபாண்டியருக்காக போராடி கொண்டிருக்கிற மருதுபாண்டியரின் தியாகத்தை அங்கீகாரம் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சிவகங்கை வரலாற்று ஆய்வரங்கத்தின் செயலாளர் ஐயா குருசாமி மயில்வாகனன் வாழும் தாண்டவராய பிள்ளை அவர்களை இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்றி அமர வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அரை மணி நேரம் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அரை மணி நேரம் நீங்கள் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அரை மணி நேரத்தில் நான் என்ன சமத்துவ பிரகடனம் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் அரை மணி நேரம் ஆகும். எனக்கு ஒரு 4 மணி நேரம் பேசலாம். சமத்துவ பிரகடனம் என்ன ஏது அது இப்படி என்னங்கிறத ஒரு 4 மணி நேரம் பேசலாம். 4 மணி நேரம் பேசலாம். 4 மணி நேரம் அதை விளக்கி தான் பேசலாம். அதோட இன்றைய பொருத்த பாடலாம் நீங்கள் விளக்கி பேசுகிறதா இருந்தால் அது ஒரு 4 நாள் பேசலாம். அது 225 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அறிக்கை. அது ஒரு பழசு, அது ஒரு காலாவதி ஆகி போனதுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது இருந்தால் அதை தயவு செய்து மறந்துடுங்க. அது இன்னைக்கும் பொருந்தக்கூடிய, இன்னைக்கும் நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிக்கை. முதல்ல அது ஒரு அரசியல் அறிக்கை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் அவர் அப்படி எழுதியிருக்காரு இப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொக்ளமேஷன், ஒரு அரசியல் அறிக்கை. அந்த காலகட்டத்து அரசியல் அறிக்கை, அந்த காலகட்டத்து சூழ்நிலை இன்னைக்கு நிலவுது அப்படிங்கிறதுனால தான் அந்த பிரகடனத்தை நீங்கள் பேச முடியுது. இன்னைக்கு ஒரு செத்துப்போன அறிக்கையை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பேச முடியாது. இன்றைக்கும் ஏன் எல்லாரும் எடுத்து பழையபடி பேசுகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற உயிரோட்டமான உண்மைகள் தான் அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறத வரைக்கும் நம்மளும் வெறுமனை பார்த்துட்டு பிரகடனத்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் போயிடும். தம்பி அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் எப்படி நான் இதில் வர்றேன் அப்படின்னு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மருதிருவர் புகழை மறைப்பதற்காகவே திட்டமிட்டு குயிலி என்கிற கதாபாத்திரத்தை திணிக்கிறார்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. மருதிருவருடைய புகழை மறைப்பதற்காகவே திட்டமிட்டு வரலாற்றில் குயிலி என்கிற பாத்திரத்தை திணிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திணிக்கிறாங்க. 8 ஆண்டு காலம் அவர்கள் விருப்பாட்சியில் போய் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கிடையாது. விருப்பாட்சி போனதுக்கு நமக்கு தகவல் இருக்குது, விருப்பாட்சியிலிருந்து வந்ததுக்கு நமக்கு தகவல்கள் இருக்குது. 8 ஆண்டுகள் அங்கே என்ன செய்தார்கள் என்பதற்கான எந்த ஆவண ஆதாரமும் நம்ம கையில் கிடையாது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அந்த 8 ஆண்டு காலத்தில் குயிலி என்கிற கதாபாத்திரத்தை அங்கே ஒரு பெரிய வீராங்கனையாக காமிச்சு வளர்த்து எடுத்து அது வேலுநாச்சியாரோட தளபதி, பெண்கள் படை தளபதி, உடையாள் படை தளபதி அப்படி இப்படின்னு பேர சொல்லி, ஆனால் அந்த காலகட்டத்தில் மருதுபாண்டியர் பங்களிப்பு என்ன என்பதை குறித்து அவர்கள் பேசாமல் மறைத்து, அந்த 8 ஆண்டு கால மௌனத்தை பயன்படுத்தி கொண்டு மறைத்து குயிலியை மருதுபாண்டியர்களுக்கு முன்பாக முதன்மைப்படுத்திய ஒரு வரலாறாக சிவகங்கையில் இன்னைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. நான் ஏன் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா முதல் காரணம் அதுதான். இந்த குயிலி கற்பனைங்கிறத உடைக்கணும். குயிலியை பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசியவர் ஒருத்தர். அன்னைக்கு எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களும் சிவகங்கையில் இருந்தாங்க. இளைய மன்னர் மகேஸ்வரன் இருக்கிறார், எம்எல்ஏ குணசேகரன் இருக்கிறார், சிபிஐ, சிபிஎம், ஜனதா, திமுக, அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் பூரா இருக்கிறாங்க. அதில் பேசின அருந்ததி சமூகத்துக்காரங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் பேசின எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை, சிவகங்கை வரலாற்றை எழுதின பூரா சாதி வரி பிடிச்சவன் எழுதினான். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த நண்பர் தான் எனக்கு அதுவரை நண்பராக இருந்தவராக அந்த புத்தகத்தை எழுதினார். வாத்தியாரை வேலை பார்க்குறேன் அந்த பையன், அவங்க கூப்பிட்டு தான் நான் போயிருந்தேன்.
அந்த அப்படி சொன்ன மறு நிமிஷம் எனக்கு வந்த ஒரு கோபம் இருக்குது பாருங்கள். ஏன்னா மனோகர் அண்ணனும் நான் கூட இருந்தவன். மனோகர் அண்ணனும் நானும் காலாறுவில் குரு பூஜைக்கு இதே மாமன்னர் மருதுபாண்டியர் புத்தகத்தை 5 புத்தகம் தான், 5 புத்தகத்தை தூக்கிட்டு பஸ்ஸில் போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் அந்த விளக்குக்கு முன்னாடி தினத்தந்தி பேப்பரை விரித்து அந்த 5 பேப்பரையும் 5 புத்தகத்தையும் பரப்பிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். அண்ணன் டீ கடையில் உட்காந்துருக்கார். குரு பூஜை கூட்டம் கொல்லலை, போகுது வருது, யாருமே அந்த புத்தகத்தை வாங்கலை. திரும்ப 5 புத்தகத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு மனோகர் அண்ணனை பற்றி தெரியும் என்னன்னு தெரியல. கவிஞர் மீராவோட அண்ணன், அவர் சிவகங்கையில் கோர்ட்டில் குமாஸ்தா வேலை பார்த்தவர். இந்திய வரலாற்றிலேயே ஒரு பாளையக்காரருக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை யாருமே எழுதுனது கிடையாது. அது முதல்ல மனோகர் அண்ணன் தான் எழுதினார். மருதுபாண்டிய மன்னர்கள் மருதுபாண்டியர்கள் அந்த தலைப்பு தான் சிக்கலை முதல்ல சிவகங்கையில் உண்டாச்சு. எப்படி நீங்கள் அவர்கள் மன்னர்னு சொல்லலாம்? இன்னைக்கு இறுதி இந்த கேள்வி சிவகங்கைக்குள்ளே ஒரு பகை உணர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. மருதுபாண்டியர்களை மன்னர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அகமுடையார்களை நான் பார்த்துருக்குறேன். என்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதுக்கு ஆதாரம் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்னோடய படத்தில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். நேற்று வெளியிட்ட நிகழ்ச்சியில் அந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கதையெல்லாம் நம்ம விட்டுருவோம். முதல்ல பிரகடன விளக்க பொதுக்கூட்டத்துக்கு நான் வந்துடுறேன். 1801 சார் சொன்ன மாதிரி 225 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் போகிறீங்க. கொஞ்சம் அங்கேருந்து உங்களை நான் கூட்டிகிட்டு வர்றேன். கொஞ்சம் கவனமாக கிட்டிக்கிட்டே வாங்க. பழனி திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. தென்னிந்திய கூட்டமைப்பு போடுற பழனி திட்டம். அதை ராஜயன் சார் எழுதையில் பழனி கான்ஸ்பிரன்சி தியரின்னு எழுதுகிறார், ரகசிய திட்டம்னு. ஆனால் அதை தமிழில் மொழிபெயர்க்கும் போது சூழ்ச்சி திட்டம்னு மொழிபெயர்க்கிறாங்க. அது ஒன்றும் சூழ்ச்சி திட்டம் கிடையாது. அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் ராமநாதபுரம் பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் சின்னமருது. கேரளா பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் பழசிராஜா, கேரளா வரும். அதே மாதிரி திண்டுக்கல் பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் கோபால் நாயக்கர். இப்படி பல்வேறு ஆட்களும் கூடி அந்த கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. எப்போ அந்த கூட்டமைப்புக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னா திப்பு சுல்தானோட மறைவுக்கு பிறகு. திப்பு சுல்தான் இறந்த பிறகு, ஏன்னா அவரை தான் நம்பி இருக்கிறாங்க இவங்க, இந்த கம்பெனியை மிரட்டுறதுக்கு அவரை தான் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அவரை இறந்துடுறாங்க. ஒரு சாதாரண சிப்பாய் உடை அணிந்து கோட்டை வாசலில், அவர் தன்னோட கோட்டை வாசலில் முன்னாடி செத்து கிடக்கிறார் திப்பு சுல்தான். யாரையுமே இப்படி ஹிஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாது. இவங்க உள்ளே போய் தேடுறான். அந்த புறத்தில் பெண்கள் குடும்பம் பூரா 53 பேர் இருக்காங்க. திப்பு எங்கே, வேர் இஸ் திப்புன்னு கேட்குறான். திப்பு இல்லை, கோட்டைக்கு ஒருத்தர் சொல்கிறான், கோட்டை வாசலில் கிடக்கிறார். போய் பார்க்குறான், அவரோட மந்திரியோட தொடையில் தலை வச்சு உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் போய் பார்க்குறான். அப்பேற்பட்ட திப்புவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்று தான் தென்னிந்திய கூட்டமைப்பு முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அவர் இறந்துடுறார். இறந்தவொடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திப்புவிடம் இருந்து அந்த சண்டையிலிருந்து தப்பித்து சென்ற தளபதி தூந்தாஜி வாக் அவர் என்ன பண்ணுறாரு, தகவல் கொடுத்துக்கிறார். என்கிட்ட 50,000 பேர் படைகளோடு நான் இருக்கிறேன், நீங்கள் போடுற திட்டத்தை போடுங்க, நம்ம போரை தொடுத்து நம்ம நடத்துவோம்னுங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு கொடுத்துறார். அந்த அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பழனிங்கிறாங்க, அநேகமாக அது விருப்பாட்சியாக தான் இருக்கணும். பழனியில் அந்த ரகசிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எப்போ அவங்களுக்கு அந்த நெருக்கடி வருதுன்னா, அவர்கள் வசம் இருந்த கோயமுத்தூரை கம்பெனி படை கைப்பற்றிடுது. கோயம்புத்தூர் முக்கியமான இடம். கோயம்புத்தூர் அவர் கைப்பற்றினதுனால இனி நம்ம தாமதப்படுத்தினோம்னா நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும்னு உடனடியாக ஏதாவது செய்யணும்னு கூடி பேசுகிறாங்க. இந்த தகவல் தூந்தாஜி வாக்குக்கு போகுது. தூந்தாஜி வாக்கு அங்கேருந்து ஒரு தகவல் சொல்லி விடுறார், நீங்கள் எல்லா நாளையும் எல்லா தயாரிப்பும் பண்ணி வச்சுருங்க, அங்கங்கே இருங்க, ஒன்றும் இல்லை அங்கங்கே இருங்க, சொன்ன உடனே அங்கங்கே இருக்கிற கம்பெனி படைகளை தாக்குங்க, எல்லாரும் அங்கங்கே இருக்கிற கம்பெனி படைகளை தாக்குங்க. தகவல் சொன்னோன்னே தாக்குங்கன்னு சொல்லும்போது குதிரை வருகிறது அப்படின்ட்டு ஒரு சொல். இந்த குதிரை வருகிறதுன்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னான்னா உடனே நீங்கள் அங்கே இருக்கிற கம்பெனி படையை தாக்கிடுங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரும் அந்தந்த பகுதியில் ஆயுதங்களோட படை வீரர்களோடு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அந்த தேதியில் தகவல் சொல்லி யாரும் வரலை. பார்த்தீங்கன்னா கம்பெனி படை வருது. கம்பெனி படம் பிடிக்குது. எல்லாம் பதுங்கியிருந்த வீரர்களை பூரா கூண்டோடு பிடிக்கிறான். ஏராளமான பேர், 40,000 பேருக்கு மேலேங்கிறாங்க. அது உறுதியான கணக்கு எடுக்க முடியல. ஏன்னா இந்த தகவல் கசிஞ்சதே வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து தான். நம்ம ஆளுக போட்ட பிளான்லாம் நம்மக்கிட்ட வரல.
என்னடா குதிரை வருகிறதுன்னு சூந்தாஜி வாக்கிட்டிருந்து தகவல் வரும்னு பார்த்தா கம்பெனி வர்றானேன்னு பாருறேன். எப்படின்னா, இந்த தகவலை கொண்டு சென்ற சிப்பாயில் ஒரு 7-8 பேர் பிடிபட்டுறான். அவனை போட்டு அடித்த அடியில் அவன் உண்மையை பூரா சொல்லிடுறான். அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. அவன் சொல்லிடுறான் போராட்டம் இப்படிலாம் திட்டம் போட்டோம், இப்படிலாம் கூட்டமைப்பு இருக்குது, இந்த மாதிரி தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி தகவல் வந்தோன்னே தாக்குதல் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தேதியில் அவன் படையை கொண்டாந்து வச்சு நசிக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அதிலெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பாய் ஒருத்தர் இருக்கிறார். அவரை 2 கையிலையும் கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. திப்புவோட படையில் இருந்தவர் கோயம்புத்தூர் பகுதியில் ஒளிஞ்சிருக்கிறார். அவரும் சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டே ராஜன் எழுதுறாரு. சாதாரணமாக அவரோட பேசிக்கிட்டே போகிறாரு. டக்குன்னு ஒரு கையை உதறிட்டு அவர் கத்தி எடுத்துகிட்டு ஒரு கழுத்தை அறுத்துக்கிறார். தன்னை அடித்து சித்திரவதை பண்ணி கொள்ளுவாங்க, அதுக்கு பதிலாக அறுத்துடுறாரு. இது மாதிரி ஏராளமான தியாகிகள் உள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் ராஜேனோட புத்தகத்தை படிக்க உங்களால் தூங்க முடியாது ராத்திரியில். இந்த பழனி சதி திட்டம் தோல்வியடைஞ்சோன்னா சரி, இவங்க எல்லாம் இப்படி பிளான் பண்ணி, அதுவரை சிவகங்கையை தங்களுடைய நண்பர்களாகவே கிழக்கிந்திய கம்பெனி நம்பிக்கொண்டிருந்தது. அதைத்தான் இன்றைக்கி அங்கே அரண்மனை வாசிகள் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நம்பிக்கையை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கிற விஷயம் இவர்களுக்கு தெரியாது. உடனடியாக நேராக போய் முதல்ல அவங்க கை வைக்கிற இடம் பாஞ்சாலங்குறிச்சியை காலி பண்ணிடுறாங்க சுத்தமாக. முதல் தடவை அடிக்கிறாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. 2வது தடவை கோட்டையை கட்டுறாங்க, 2வது தடவையும் உடைச்சிடறாங்க. 2வது தடவை கோட்டையை உடைச்ச உடனே தப்பித்தோடிய ஊமை துறை கமுதிக்குள்ளே போகிறார். கமுதிக்குள்ளே வருகிற ஊமத்துறையை தாரத புட்டையோடு வரவேற்கிறார் சின்னமர். தங்களுடைய எதிரின்னு அறிவிச்சிருக்கிறவனை தாரத போட்டியோட சிவகங்கை பாளையத்திலிருந்து சிதம்பரத்தை வரவேற்று கொண்டு செல்கிறாருங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே தான் சிவகங்கையும் நமக்கு எதிரியாக இருக்குங்கிற உண்மை அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அதற்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பாஞ்சாலங்குறிச்சியை வீழ்த்திய பிறகு அவன் ராமநாதபுரம்லாம் 72 பிடிச்சது தான். 80 திரும்ப சிவகங்கையை வேலுநாச்சியாருக்கு திரும்ப நவாப்பு கொடுத்தார். சண்டையெல்லாம் போடலை, யாரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சண்டையெல்லாம் போடலை. நவாப்பு ராம்நாடையும் திரும்ப கொடுத்துட்றாரு, சிவகங்கையும் திரும்ப கொடுத்துட்றாரு. ராம்நாடில் அரண்மனையில் ஒரு ஆஃபீஸை போட்டு ஒரு ஆஃபீஸர் உட்காந்துடுறார். உங்களுக்கு தெரியும், கட்டபொம்மன் அங்கே வர சொல்லி அளக்கழிச்சு கடைசியில் ராமநாதபுரம் கோட்டையில் தான் சந்திப்பான். ராமநாதபுரம் தன்னாட்சி பெற்ற அரசர் தான் அங்கே எப்படி அந்த அதிகாரி இருப்பான். கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க, கம்பெனி கட்டுப்பட்டு தான் ராமநாதபுரம் இருந்துச்சு, சிவகங்கை இல்லை, ராமநாதபுரம் இருந்துச்சு. ராமநாதபுரத்துக்கு அவங்க படை போய் நாகலாபுரத்தில் தான் அவங்க முகாம். அங்கேருந்து ராமநாதபுரத்தில் போய் ஓய்வு எடுக்கணும். இவங்க ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், சிவகங்கை வழியாக போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அப்படி. அப்போ மே 26 1801 மே 26 நாகலாபுரத்துலேருந்து படை கிளம்புது. முன்னாடி காலாட்படை, பின்னாடி குதிரைப்படை. அப்படியே வர்றாங்க நடந்து. என்ட்ரி சிவகங்கை தான் இல்லை, நமக்கு திருப்போணம் தான் இல்லை. அம்மா பிறந்த ஒரு திருப்போணத்துக்குள்ளே நுழையிறாங்க. அதில் இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் அப்டேட்டாக வேல்ஸ் எழுதியிருப்பான். தொடர்ச்சியாக டெய்லி என்ன நடந்ததுங்கிறத வேல்ஸ் டைரியாக எழுதியிருக்கான். நமக்கு ஆவணம் இருக்குது. அவன் சில இடத்துல தடுமாறுவேன், சில இடத்துல கோவப்படுவேன், ஆத்திரப்படுவேன், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவன் உண்மையை எழுதியிருப்பான். திருப்போணத்துக்குள்ளே நுழைஞ்ச அன்னைக்கு அவன் கண்ணில் மருதுபடை வீரர்கள் தட்டுப்பட்டார்கள் அப்படின்னு வெல்ஸ் எழுதுறான். தட்டுப்பட்டார்கள் தான் எழுதுறான், சண்டை நடக்கலை. அவங்க ஒரு கேம்ப் போட்டு ஆத்தங்கரையில் கேம்ப் போட்டு தங்கியிருக்கிறாங்க. வெற்றிலை கொடிக்காலிலிருந்து வெடிச்சத்தம் கேட்கிறது இரவில். திருப்போணம் சுற்றி வெத்தலை கொடிக்காலில் வெடி வெடிச்சிருக்கிறாங்க. இந்த வெடிச்சத்தது இவங்க கேட்குறாங்க, சண்டை நடக்கலை அவங்களோட இருக்கிறாங்க. அப்போ திருப்போணத்தில் இருந்து இங்கேருந்து நாகலாபுரத்துலேருந்து இவங்க என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு இருக்கிறத பூரா அள்ளிக்கிட்டு இவங்க குதிரை இதில் பெட்டி வெட்டியாக கிடச்சதை பூரா அள்ளி கொண்டு போய் இங்கே மதுரையில் கூட கொண்டு சேர்க்குறது. அது ஒரு மேஜரை அனுப்பிச்சிடுறாங்க. இங்கேருந்து வரும்போதே அவன் திரும்பி வரையில் திருப்போணத்துக்கு ஒரு 3 மைலுக்கு முன்னாடியே மாட்டிக்கிறான். நம்மளுக்கு மறைச்சிடுறாங்க. சண்டை அப்போ தான் முதல்ல நடக்குது. ஆனால் நேருக்கு நேரம் அந்த சண்டை நடக்குது. நான் சொல்கிறது மே 26 புறப்பட்டு ஜூன் 1 திருப்போணம் வர்றாங்க. ஜூன் 2 திருப்போணத்தில் இருந்து கிளம்பி திருப்பாச்சேத்தி போகிறாங்க, ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 2 இருந்து அவன் திருப்பாச்சேத்தி போகிறதுக்குள்ளே அவன் பட்ட பாட அவனே அப்படி எழுதியிருக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல, சமாளிக்கவே முடியல அவனால். அதை சொன்ன மாதிரி இந்த கொரில்லா தாக்குதல் இன்றைக்கி சொல்கிற மாதிரி எப்படி அடிக்கிறாங்க, எப்படி போகிறாங்க தெரியாதவங்களால். அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்துருச்சு. அங்கேருந்து நடந்து கூட்டிகிட்டு வந்தது, அவனோட குதிரைப்படையெல்லாம் நம்ம தரையில் நடக்க முடியல, சிரமப்படுது குதிரைகள்லாம். 2வது இவங்க எப்படி வியூகம் அடித்து அடிக்கிறாங்கிறத இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால சிரமத்தோடு தான் போகிறான். அப்போ தான் தலைமை கர்னலாக இருக்கிற அக்னியும் 7ஆம் தேதி திருப்பாச்சத்துக்கு வரான்.
7ஆம் தேதி திருப்பாச்சத்துக்கு வந்துடுறான், ஜூன் 7. என்னடா வரும் சண்டை பெருசாக நடக்கும்போது சிவகங்கையில் இந்த அடி அடிக்கிறாங்களே, மேஜர் கிரேன் ஒரு ஆள் சுட்டு கொண்டுறாங்க. முதன் முறையாக திருப்பாச்சத்தில் தான் மேஜர் கிரேன் ஒரு ஆளை சுட்டு கொள்கிறாங்க. உடனே அக்னி வந்துடுறான், இங்கேருந்து வந்து அவன் லீட் பண்ணுறான்னா மதுரையிலேருந்து எக்ஸ்ட்ரா படைகள் வருது, கம்பெனி இங்கே திருச்சியிலேருந்து எக்ஸ்ட்ரா படைகள் வருது, எல்லாம் வர சொல்லி படையை நடத்தி போகிறான். போகிற சண்டை தான், முத்தனேந்தில் சண்டை, ராஜகம்பீரத்தில் சண்டை, மானாமதுரை போய் பெரிய நெருக்கடி. என்னடா அதுக்கு மேலே அவன் தாண்டாலும் முடியலை. அவன் ஒரு சில நாளில் வந்து இன்றைக்கி எதுவுமே நடக்கலைன்னு அவன் பிளாங்காக விட்டுறான். மானாமரை தாண்டி பார்த்திபனூருக்கு அப்புறம் ராமநாதபுரம் எல்லாம் ஆரம்பிச்சிடும். ராமநாதபுரத்தோட பாளையம் எல்லாம் ஆரம்பிக்கும். இவன் பார்த்திபனூருக்கு போயில என்ன எழுதுறான்னா, நேற்று மருதுபடை வீரர்கள் வந்திருந்தார்கள். வேல்ஸ் எழுதுறான், நேற்று மருதுபடை வீரர்கள் வந்திருந்தார்கள், தங்களுக்கான அணித்தலைவர்களை நியமித்தார்கள், சென்று விட்டார்கள். உடனே இவன் சொல்கிறான், அந்த அணித்தலைவர்களெல்லாம் கூப்பிடு அப்படிங்கிறான். இவன் சொல்லிக் கொடுப்பானா, அவர்களெல்லாம் அப்போதே ஓடி விட்டார்கள் இவன் சொல்லிட்டு நீங்கள் இங்கே தங்குங்க அப்படின்னு பார்த்திபனூர்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. அவன் நம்புவானா? அவன் நம்பலை. அவன் எழுதுகிறான், அவனே எப்படி நாங்கள் நம்ப முடியும்ட்டு அவன் போய் அவங்க முகாமில் போய் பார்த்திபனூரில் போய் தங்கிடுறான். அதற்கு ஆத்தங்கரை வழியாக வந்தவங்க அப்புறம் அந்த சாலை மார்க்கமாக பார்த்திபனூர் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆத்தங்கரை வழியாக அப்படி குறுக்க, நமக்கு பாதை இல்லை, அப்படி ஆத்தங்கரை வழியாகவே போகிறாங்க. ஏன்னா வைகை யார் அது அப்படியே திரும்பிடுது. அப்படியே திரும்பி அது உள்ளுக்கு நாங்கள் ஒரு 240 கிலோமீட்டர் இந்த படம் எடுக்கிறதுக்காண்டி கங்கை கொண்டாலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்தோம். அவர் கூட ஒரு மலவனாரி அப்படிங்கிற ஒரு ஆறு சொல்கிறாரு. அந்த ஆறெல்லாம் யாருக்குமே தெரியல, ஓட்ட கேட்டேன் தெரியலன்ட்டார். அந்த ஆத்தங்கரையாவிலே அப்படின்னா கங்கை கொண்டான்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம கங்கை கொண்டான்னா இங்கே திருநெல்வேலிக்கிட்ட தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு கங்கை கொண்டான் இருக்குது, அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குது. அந்த ஆத்தங்கரையில் தான் தப்பு என்ன எழுதுறான்னா, செருப்பு காலில் போட்டிருந்த செருப்பு கலண்டு விழுந்தது கூட தெரியாமல் அக்னி ஓடுனான்னு வெளிச்சம் எழுதுறான். அப்படி ஓடி போய் ஒரு கோயிலில் போய் உட்காந்துக்கிறான். ஜூன் 12 கர்னல் அக்னியும் கங்கை கொண்டானில் போய் உட்காந்துறான். இவங்க சண்டை பார்த்திபனூரில் சொன்னதோட சரி போய் ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. நம்மளால் யாரும் சண்டை போடலாம். அவனுக்கு ஆத்திரம்னா ஆத்திரம், கொள்ள ஆத்திரம். என்னடா நம்ம சும்மா சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தான். ஒருத்தனை கொண்டுட்டான், ஒருத்தனை காலுகை வெட்டு, பல சிப்பாய்கள் செத்துருக்கிறான், நம்மளை வந்து இவ்வளோ தூரம் ஆத்திரப்பட்டான்னு அவன் ஒரு அறிக்கையை வெளியிடுறான். ஜூன் 12 அக்னியோட ப்ரொக்ளமேஷன் ஒன்று இருக்குது. கடுமையாக எச்சரித்திருப்பான். அவன் முதல்ல சந்தேகப்படுறது சிவகங்கை மக்கள் மருதுவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவர் வந்து தைரியத்தோடு இருக்கிறாரு. அப்போ ஒரு சில கணக்கு போடுறான். அதை நீங்கள் அந்த அக்னியோட ப்ரொக்ளமேஷன் படிக்கும்போது தெரியும். அவன் என்ன யோசிக்கிறான்னா, எப்படி இதை உடைக்கிறது, மக்களோட ஆதரவில் இருந்து மருதுபாண்டியரை எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிக்கிறான். அதுக்கு சில பிளான் அவன் வச்சுருக்கான். அதை அந்த அறிக்கையில் தெரியும். பெரிய மருதுவையும் சின்ன மருதையும் பிரிக்கிறது, மன்னர் வேங்கன் பெரிய உடனே தேவரையும் சின்ன மருதையும் பிரிக்கிறது, சிவகங்கை அரசுரிமைக்கு ஆசைப்படுகிற மறவர்களை தங்களுக்கு ஆதரவாளராக மாற்றுவது, 4வது சிவகங்கையில் நம்பிக்கை துரோகிகளை உருவாக்குவது. இது நான் எதுவும் இல்லாமல்லாம் சொல்ல மாட்டேன். அவனே எழுதுறான். இந்த 4ஐயும் அவனோட ப்ரொக்ளமேஷனில் படிச்சுக்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் தேதி கங்கை கொண்டானில் இருந்துக்கிட்டு தான் அதை ரிலீஸ் பண்ணுறான். 13ஆம் தேதி இருக்கிறான். 14ஆம் தேதி ராமநாதபுரம் போய் அரண்மனையில் பாதுகாப்பாக இருந்துடுறான். அந்த முதல் சுட்டு சண்டை அப்போடு முடிஞ்சிருது. 12ஆம் தேதி அவன் அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கான்னா குறைஞ்சபட்சம் 13ஆம் தேதி அது சின்ன மருது கையில் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுநாள் அப்போ துணியில் எழுதி வந்து தமக்கு போட்டு வாசிக்கிறது தான். வேறு என்ன லெட்டர்லாம் கிடையாது, துணியில் எழுதி அது வந்து வாசிப்போம். அந்த மாதிரி வாசிச்சிருப்பாங்க. அதை நம்ம ஆளுக பிடிச்சி மடக்கி இந்த மாதிரி ஒரு நம்ம மக்களை மிரட்டி அக்னி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கிறத கண்டிப்பாக கொண்டு போய் வந்து சின்ன மருது, ஏன்னா 3 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. சின்ன மருது தனியாக இருந்தார், பெரிய மருது தனியாக இருந்தார், வேங்கன் பெரியவுடைய தேவர் தனியாக இருந்தார். 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கல. நீங்கள் பிடி விடும்போது கூட பார்த்தீங்கன்னா 3 பேர் தனித்தனி இடத்துல தான் பிடிப்பாங்க அவங்க. இப்போ 3 பேர் தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரொக்ளமேஷனை படித்த உடனே சின்ன மருதுக்கு ஏற்பட்ட ஆத்திரம் தான் அந்த சின்ன ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை உருவானதற்கான காரணம் வந்து அந்த அக்னி பயன்படுத்திய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளினால் அவருக்கு ஏற்பட்ட கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மயிருக்கு சமம்னு எழுதுகிறார். அவன் யாரை முதன்மைப்படுத்தி எழுதுறான்னா, ஆசை காட்டுறான்.
சிவகங்கை மக்களுக்கு இவ்வளவு தர்றேன் காட்டி கொடு, இவ்வளவு தர்றேன் காட்டி கொடு, இத்தனை பவுன் தர்றேன், தண்டரா போடுறான். அப்போ நம்மளிடம் நம்பிக்கை துரோகிகளை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறான், நம்ம ஆளுகளை துரோகிகளாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கிற கோபம் தான் அவருக்கு. அதனால தான் அவர் எடுத்த உடனே என்ன சொல்றார், யார் படித்தாலும் கவனமாக படி. ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆரம்பிக்கிறாரு. எப்படி பேசும்போது ஆரம்பிப்போம், அன்பார்ந்த எனது அருமை சொந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே, இப்படி தானே ஆரம்பிப்போம். இதை யார் படித்தாலும் கவனமாக படி, அப்படி தான் முதல் வரி. யார் படித்தாலும் கவனமாக படிக்கணும். அப்படி இதை கவனமாக படிக்கணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறாரு. இதை உடனே நீ காப்பி எடுத்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்கிறாரு. அப்படி விநியோகம் பண்ணவன் இந்துவாக இருந்தால் காராம்பசுவை கொண்டதுக்கு பாவம்டா அப்படிங்கிறாரு. முஸ்லீமாக இருந்தால் பன்னிக்கறி பன்னி ரத்தம் குடித்ததுக்கு. எவ்வளோ பெரிய வார்த்தைகள் தான் அந்த காலத்தில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சொற்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஆத்திரத்தில் இருப்பார். பெரிய மருதுவை அவரை உடைக்கிறதுக்கு அவன் பண்ண சூழ்ச்சி, மக்களோட சாதி ரீதியாக சண்டையை மூட்டுவதற்கு அவன் போட்ட சூழ்ச்சி, மக்களிடையே தங்கள் துரோகிகளை உருவாக்குறதுக்கு அவன் சூழ்ச்சி பூராத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஒரு பெரிய அரசியல் மேதையை போல பிரகடனத்தை அவர் எழுதியிருக்கிறார். அது ஏதோ ஒரு கோபங்கிறது மட்டும் இல்லை, அவர் ஒட்டுமொத்த அவர் அதனால தான் அந்த தம்பி சொன்ன மாதிரி பேரரசரின் ஊழியன்னு அவர் எழுதுகிறார். அவர் சிவகங்கை நாடாண்டவர், அவர் சிவகங்கை அவர் தான் ஆள்றார். அதுக்கு ஆவணம் இருக்குது நம்மக்கிட்ட. அக்னியும் சொல்கிறான், கொடுங்கோல் ஆட்சி புரிகிறார். இப்போ ஆட்சி புரிந்தால் தானே கொடுங்கோல் ஆட்சி புரிய முடியும். கொடுங்கோல் ஆட்சி புரிகிறார் சின்ன மருதுங்கிறான். இப்போ அவர் நாடாண்டு இருக்கிறார். இந்த ரூல்டு சிவகங்கான்னு எழுதுகிறான். இப்போ என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி மன்னர்கள்னு சொல்லக்கூடாதும்பா? ரூல்டுன்னு அவன் எழுதுறான், இவன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார்னு எழுதுறான். அப்போ ஆட்சி புரிந்திருக்கிறான்னு தானே அர்த்தம். கொடுங்கோல் ஆட்சின்னு அவன் சொல்லத்தானே செய்வான். ஆட்சி புரிந்திருக்காருன்னு அர்த்தம். அவனே மன்னர்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் என்னடா ஒத்துக்கிறவன்? ஆனாலும் கூட அந்த பிரகடனத்தை பிடிக்கும் போது இது பேரரசரின் ஊழியன். அதுக்கு காரணம் திப்பு. திப்பு பாளையக்காரரில் ஒரு சாதாரண ஒரு ராஜ்யத்தோட ராஜா கிடையாது, ஒரு சக்கரவர்த்தி. கர்நாடக அரசினுடைய பெருமரசன், பேரரசன், சக்கரவர்த்தி ஹைதர் அலியோட மயன். அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன கையெழுத்து போடும்போது எழுத தெரியுமா? குடிமகன் திப்பு சுல்தான்னு கையெழுத்து போடுறார். சிட்டிசன், அந்த வார்த்தையே நமக்கு புதுசு. பிரெஞ்சு புரட்சியில் உருவான சொல்லுது சிட்டிசன், குடிமகன் அப்படிங்கிறது. அப்போ பூரா மன்னராட்சி தானே. குடிமகன் திப்புன்னு கையெழுத்து போட்டுப்பார். அந்த தாக்கம்லாம் வந்திருக்கு. மன்னர்களால் மட்டும் இனி இந்த நாட்டை ஆள முடியாது, மக்களை வைத்து தான் ஆள முடியும் அப்படிங்கிற எண்ணம் திப்புவுக்கு இருந்தது, சின்ன மருதுவுக்கும் இருந்தது. அதுக்கு இந்த பிரகடனம் ஒரு உதாரணம். இதில் அதுக்குள்ளே இருக்கிற ஆதாரத்தையும் நம்ம சொல்ல முடியும். இதுதான் பிரகடனம் உருவான விளக்கம். சுருக்கமாக சொல்கிறேன்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். விரிவாக வேறொரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு விரிவாக பேசுகிறேன். ரெண்டாவது, இந்த பொருத்தப்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா 225 வருஷங்கிறது நேற்று போயிட்டு இன்றைக்கு வந்தால் மதுரையே மாறிடுது. இப்போ 225 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு ப்ரொக்ளமேஷன் இன்றைக்கி பொருந்தும்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இருக்குது. அதுக்கு நான் ஒரு 2 பதில் விளக்கம் சொல்லிட்டு நான் போயிருக்கேன். கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது ஒரு கூட்டு கம்பெனி. அது பல கம்பெனிகளுடைய சேர்ந்த ஒரு கூட்டு கம்பெனி. நேற்று கூட அந்த ப்ரொஃபஸர் பேசியிருந்தாரு, அதை கம்பெனி அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு கூட ஏதோ வீடியோவில் நான் பார்த்தேன். அது கிடையாது. அவன் கம்பெனி அரசு தான். அவன் தான் வரி வசூல் பண்ணுறான். வரி வசூல் பண்ணுறவன் தானே அரசாங்கமாக இருக்க முடியும். கம்பெனி தான் வரி வசூல் பண்ணுறான். அந்த பல முதலாளிகளுடைய கம்பெனிகளுடைய கூட்டு கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனி முதலாளிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பேருக்கு முன்னாடி ஈஸ்ட் இண்டீஸ்னு சேர்த்துக்கிறான். அப்படி ஈஸ்ட் இண்டீஸ்னு சேர்த்துக்கிட்ட வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருக்கான். சென்னையில் வந்திருக்கான், எல்லா ஊர்களையும் இப்போ கடை வச்சுருக்கிறாங்க. அப்படி வந்தவன் தான் தாமஸ் பாரி, இஐ தாமஸ் பாரி. அவன் பேரில் தான் சென்னையில் பாரிஸ் கார்னர். இந்த பாரிஸ் கார்னருங்கிறது அவன் பேரில் தான் இருக்கேன். சென்ட் கடை வைக்கிறான். முதல்ல சென்ட் கடை வைக்கிறான். இஐ தாமஸ், இஐடி பாரி. இஐடி பாரின்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இஐடி பாரி இன்னைக்கும் இருக்குது. இதே சிவகங்கையில் இருக்குது. எந்த மரபுகளை தூக்கில் போட்டானோ அந்த கம்பெனி பேரில் ஒரு சாராய ஃபேக்ட்ரி இன்றைக்கி சிவகங்கையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக நான் நோட்டீஸ் போட்டிருக்கேன், பேசியிருக்கிறேன். இஐடி பாரி நீங்கள் உரம் போட்டுக்கிட்டு இருக்கான், பூச்சி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான், மருந்து மாத்திரைகள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவன் தான். அதில் இருந்து பல பேர் பலகை மாறி வந்திருக்கு, அந்த பேர் மாறல. குறிப்பிட்ட இந்த கம்பெனியை வந்து நம்ம நகரத்தார்கள் வந்து வாங்கிறாங்க. முருகப்பா குழுமங்கிறவங்க வந்து அந்த இஐடி பாரி கம்பெனியோட ஷேரை வாங்கிடுறாங்க. ஆனால் பேர் இஐடிங்கிறத வச்சுக்கிட்டாங்க. டிஐ சைக்கிள்லாம் அவங்களோட தான். டிஐ சைக்கிள்ஸ் வந்து அவங்க போடுறாங்க, முருகப்பா குழுமம் போடுறாங்க. அப்போ ஒரு பன்னாட்டு கம்பெனி, ஒரு கூட்டு கம்பெனி, அந்த கூட்டு கம்பெனியுடைய வாரிசுகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது ஒன்று நமக்கு தெரிஞ்சது. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த வாரிசுகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எதிராக நின்ற மருதுவோட வாரிசுகளும் இங்கே இருக்கணுமா இல்லையா? யார் அவங்க? கேள்வி அதுதான். யார் அவங்க? அந்த பன்னாட்டு கம்பெனிகளின் சுரண்டலுக்கு எதிராக, அந்த பன்னாட்டு கம்பெனியை நம்மை கொள்ளையடிப்பதற்கு எதிராக போராட போகிற மருதுவின் வாரிசுகள் யார்? இதுதான் கேள்வி. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்படி தயாராக இருக்கணும்னு நினச்சி இதை படிங்க, உங்களுக்கு இதில் இருக்கிற அரசியல் புரியும். இதை நீங்கள் வந்து காங்கிரஸ், பிஜேபி, சிபிஐ, சிபிஎம் சொல்கிற தேசியவாத கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்கலாம், இருக்குது. அல்லது திராவிட இயக்கம் சொல்கிற சமூக நீதி கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். இதில் அதுக்கான விஷயம் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பண்டைய கால மன்னர்கள் காலத்து சமூக அடிப்படையின் முறையில் பார்க்கலாம், இல்லை முதலாளித்துவ ஜனநாயக அடிப்படையிலையும் கூட பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மீறி கம்யூனிஸ்டுகளோட பார்வையிலையும் கூட இதை பார்க்கலாம். எவ்வகையில் பார்த்தாலும் இந்த பிரகடனம் என்பது மிக ஒரு உயர்ந்த ஒரு போராட்ட பண்பையும் குணத்தையும் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான பிரகடனமாகத்தான் இருக்கிறது. இந்த பிரகடனம் அம்மாவோட சொன்னாங்க, உலக அளவில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிறது. அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். அது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடியது இல்லை. ஏன்னா இந்த ப்ரொக்ளமேஷனை திருச்சியில் ஒட்டிடுறாரு. திருச்சியில் ஒட்டினோன்னு அதை கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி சென்னைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஓர்மேன்னு ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கான் சென்னையில். அவன் அதை பார்க்குறான், அவனுக்கு ஒன்றும் புரியலை. அக்னிவுக்கு அவன் ஒரு லெட்டர் எழுதுகிறான், என்னடா அப்படி ஒன்று ஒட்டியிருக்காங்களாம் திருச்சியில், இது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அந்த கடிதமே போன வருஷம் தான் எடுத்தோம். அந்த ஓர்மே அக்னிவுக்கு அனுப்பின அந்த கவரிங் லெட்டரு நமக்கு 2023 தான் கிடச்சிச்சு. அப்படின்னா மருது கைப்பட எழுதிய ஆவணம் இருக்குமா இல்லையா? லண்டனில் மியூசியத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் இருக்கும் அப்படின்னு. யாராவது லண்டனில் போய் தேடி எடுத்து கொடுக்கலாம். மருதுத்தன் அவரே எழுதிய அந்த பிரகடனம் லண்டனில் அருங்காட்சியகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் பதுங்கி கிடக்கு. ஒரு தம்பி கூட போனார், வெங்கடேசன் இவங்கெல்லாம் சொல்லி ஒரு தம்பி போனார். ஆனால் ஒரு ஆள்லாம் போய் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போயிட்டு வர முடியாது, கஷ்டம். அதை தனியாக பிரிச்சுருக்காங்க. இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் தனி ஆஃபீஸ் போட்டு பிரிச்சுருக்கிறாங்க. அந்த தம்பி ரொம்ப சிரமப்பட்டு வெங்கடேசன்லாம் ஏற்பாடு பண்ணி போய் பார்த்துட்டு வந்து போனாலும் ஒரு ரூமை திறந்து காமிச்சா பீரோவாக குமிஞ்சு கிடக்கும் ரெக்கார்டாக. இதில் எங்கே போய் தேடுறது? அந்த ஆவணங்கள்லாம் மருதுவின் வரலாற்றை சொல்கிற ஆவணங்கள், எதுவும் நமக்கு தெரியாது. அவர் ராஜையன் அடிக்குறிப்பில் குறிப்பிடார். மங்கையரசர் சேர்க்க அவ்வளோ கொடுக்குறாங்க. எவ்வளோ ஃபுட் நோட்டு கொடுக்குறாங்க? அவங்க கொடுக்குறது 150 குறிப்பு அடிக்குறிப்பு கொடுக்குறாங்க. மங்கையரசர் மருது பாண்டியர் வரலாறும் வழிமுறையும் நூல் எழுதினவங்க. அதெல்லாம் இங்கே புத்தகமாக இங்கே வரல. தமிழில் எப்போ வர்றது? என்னைக்கு நம்ம அதெல்லாம் படிக்கிறது? யார் இதை செய்கிறது? குயிலிக்கு செலவு வந்துருச்சு, விட்டா எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுவாங்க போல. ஆனால் இது வரல. இது வந்தால் தானே தெரியும். இது வரணும்ல நமக்கு. நம் வரலாறு இன்னும் அதாவது மறைக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறதில்ல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நம்ம பக்கத்து சேலத்து போய் கிடக்கிறவங்க. இப்போ மதுரை யூனிவர்சிட்டியில் ராஜையன் வேலை பார்க்குறார். அவர் மலையாளி. அவர் தென்னிந்திய பாளையக்காரர்களை பற்றி பிஹெச்டி தீசிஸ் பண்ணுறார். அந்த தீசிஸுக்காண்டி இப்போ சென்னை ஆவண காப்பாத்தில் போய் தேடுறார். அப்போ வந்து லைட் வசதி கிடையாது, லண்டியன் தான். அந்த லண்டியனை வச்சுக்கிட்டு தான் அவர் தேடுறாரு. தேடி எடுத்துகிட்டு வர முடியாது, பார்த்து எழுதிக்கிட்டு புத்தகத்தை வச்சுட்டு வந்துடும். அது அப்படியே பைய புரட்டும், இல்லாட்ட நொறுங்கிடும். அப்படி குறிப்பெடுத்து கொண்டாந்து தான் முதலாக நமக்கு வந்து ராஜையன் வந்து ஜம்பத்திய புரடத்தை அவருடைய 1972 சவுத் இண்டியன் ரெபுலிங்கிற புத்தகத்தில் நமக்கு கொடுத்தார். அது அப்புறம் நமக்கு மனோகரன் வந்து தமிழில் மருதுபாண்டிய மன்னர்களை கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்னாடியே 1813 இங்கே இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மருது கொடூரமாக அவருடைய வம்சாவளிகள்லாம் அழிக்கப்பட்டதை நேரில் பார்த்த ஒரு படை வீரன் அவன்.
அவன் நேராக போய் கோரில் எங்கிட்ட போய் சொல்கிறான், அநியாயம் பண்ணுறாங்கடா, ஒரு சின்ன நாடு நசுக்கிறாங்க, போட்டு இருக்கிறத பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க, படாப்படுத்துகிறாங்க, எல்லாரையும் தூக்கில் போட்டு கொடூரம் இப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னு புலம்புறான். ஆனால் நான் சொன்னோம்னு சொல்லிடாத அப்படின்னு அதையும் சொல்கிறான். அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு 1803 வந்து அவன் சொல்கிறான். 1803 10 வருஷம் சென்று அவர் கோரில் இதை எழுதுகிறார். 1813 இந்த பிரகடனம் வெளியில் வந்துருச்சு, இங்கிலீஷில் வந்துருச்சு. ஆனால் நமக்கு தெரியல. அதை 72 தான், 1972 தான் ராஜையன் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறார். அதுக்கு இப்போ 225 வருஷம் சென்று தான் நம்ம அதை வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், என்னோட புத்தகத்தை நான் முதல்ல 2018 கொண்டு வரும்போது ராஜையனை சிவகங்கைக்கு கூட்டு வந்து, ராஜேந்திர ஐஏஎஸ் சார் தான் அதுக்கு உதவி பண்ணார். கூட்டு வந்து சிவகங்கையில் அந்த சர்ச்சில் இருக்க மண்டபத்தில் என்னோடய நூலை வெளியிட்டேன். அந்த நூல் வெளியீடோடு சேர்ந்து நம்ம வரலாற்றை எழுதிய ராஜையன், சஞ்சீவி, மங்கையர்கரசி, மனோகரன், கமால், எஸ்எம் கமால், இந்த 5 பேருக்கும் விருது வழங்கு. அது மட்டும் இல்லாமல் ஜம்புத்தீவு பிரகடனத்தை 2000 நோட்டீஸ் பிரிண்ட் அடித்து அவர் அங்கேயே வெளியிட வச்சு 2018 அவர் ஒரு ஆசை என்கிட்ட சொன்னார், நான் காளையாறுகளுக்கு போகணும் அப்படின்னார். ஆனால் அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை போகலாமியான்னு கொண்டு அனுப்பிச்சிட்டோம். ஆனால் பழையபடி வந்து கூப்பிட்டு போகுது, அவங்க அம்மா அனுப்பவே இல்லை, நீ படுத்த படுக்கையாக இருக்கிறார், அனுப்பலை, வேணாம் தம்பி விட்டுருங்க அப்படின்னு. இருந்தும் கூட ஒரு தடவை பிரசன்னான்னு ஒரு தம்பி, அண்ணே எப்படியும் கூட்டி வந்துடணும்னே. அப்போ அந்த நேரம் அப்போ கல்யாண ராமநாதத்தோடு இருந்துச்சு. ராஜேனை சொல்லி சரி ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லி வந்துட்டார். அவருக்கு சின்ன மருது தான் தெரியுது, பெரிய மருது கூட தெரியல. உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம், பையன் அப்படி நடந்து வர்றாரு. தானே 2 சிலை இருக்குது திருப்பத்தூருக்குள்ள. இவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் பெரிய மருது, இவரோட பிரதர். அது என்ன எம்ஜிஆர் சிலை மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அப்போ அவர் ரொம்ப வயசாயிருச்சு, பல விஷயங்கள் அவருக்கு நினைவு பிசகாயிருச்சு. நான் சின்ன மருது, அவரோட 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவரோட 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் அவர். அது அவர் ஒரு நிமிஷம் அவர் வந்து அன்னைக்கு வந்தவங்க பூரா கும்பிட்டு விழுந்தாங்க. அவர்கள் 2018 நூல் விற்பனை வெளியிட வரும்பொழுது இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோன்னே கூடியிருந்தவர் பூரா அவரால் கும்பிட்டு விழுந்துட்டு தான் போனாங்க. நமக்கு இல்லை, நமக்கு அது கிடைக்கல. அவர் கொடுத்தார் நமக்கு. அவர் யாரோ வேறு இனத்தை சேர்ந்தார், வேறு தாய்மொழியை சேர்ந்தார், வேறு நிலத்தை சேர்ந்தார். ஆனால் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கி இருக்கிறார். நீங்கள் போக முடிஞ்சா போய் பாருங்கள். அவருக்கு எதுவும் மரியாதை செலுத்த முடியாது. ஒருவேளை அவர் பிள்ளையெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க, அவர் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அப்படி ஏதாவது நடந்தால் அதை மிகச்சிறப்பாக அவருடைய அந்த அஞ்சலியை வந்து செலுத்த வேண்டிய பெரிய கடமை மருதுவின் புகழ் பாடுகிற நம்ம எல்லோருக்கும் இருக்குது. அதை மறந்துடாமல் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு என்னைக்கு அந்த செய்தி கிடைக்குதோ அது கிட்ட வரக்கூடாது. ஆனாலும் அப்படி ஒரு செய்தி வரும் பொழுது நாம் அவருக்கான இறுதி மரியாதை மதுரையே குலுங்குற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா அது ஒன்றே போதும் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.